அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா பியூஓ எக்ஸாம் 2020ல் உள்ள கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 63 எழுதியிருக்கேன். இந்த மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ், இதில் மிஸ்ஸிங் நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 8 வருது, அடுத்து 24, அப்புறம் 12, 36, 18, 54. இது நல்லா கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா 8 × 3 வந்து 24 வரும் இல்லையா? இப்போ 24 2ஆல் டிவைட் பண்ணால் 12, திரும்ப 12 × 3 36, 2ஆல் டிவைட் பண்ணால் 18, திரும்ப 3ஆல் இன்ட்டு பண்ணால் 54. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3 பண்ணுறாங்க, அப்புறம் டிவைடட் பை 2 வருது, திரும்ப இன்ட்டு 3 பண்ணுறாங்க, டிவைடட் பை 2 வருது, இன்ட்டு 3 பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், டிவைடட் பை 2 வரும். அது இங்கே இன்ட்டு 3 டிவைடட் பை 2 வந்துச்சு, இன்ட்டு 3 பண்ணியிருக்காங்க, டிவைடட் பை 2 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்டு 3 ஆயிடுச்சு. ஸோ டிவைடட் பை 2னா 54ல் 2ஆல் டிவைட் பண்ண என்ன வந்துடும், 27. ஸோ இதுக்கு ஆன்சர் 27. அடுத்த கொஸ்டின், இஃப் a² + b² = 117, ab = 54, then find the value of a + b by a - b. இதில் a + b the whole square ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு, a - b the whole square ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ a + b the whole square ஃபார்முலா என்ன தெரியும், a² + b² + 2ab. இதில் இந்த a² + b² இங்கே கொடுத்துருக்கான் 117, அதை போட்டுக்குங்க, +2 × ab கொடுத்துட்டான் 54. ஸோ இது கால்குலேஷன் போட்டோம்னா 225 வருது. ஆனால் கேட்குறதுல வந்து வெறும் a + b தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ a + b the whole square தான் 225. ஸோ வெறும் a + b வேணும்னா என்ன பண்ணுவோம், ரூட் கண்டுபிடிப்போம். இப்போ √225 வந்து 15 ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி a - b கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி a - b the whole square ஃபார்முலா என்ன, a² + b² - 2ab. அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a² + b² வந்து 117 -2 × 54 இல்லையா? 2 × 54 வந்து 108. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 9. ஸோ a - b the whole square தான் 9. இப்போ a - b வேணால் என்ன வரும், √9 3 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ண a + bக்கு 15 கிடச்சிது, a - bக்கு 3 கிடச்சிது. இது ரெண்டையும் டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 5. அடுத்த கொஸ்டின் நம்பர் 65 பாருங்கள். The population of a town is 1,76,400. If it is increases at the rate of 5% per annum, ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, then the population 2 years after and before, அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கும், 2 வருஷத்துக்கு பிஃபோராக எப்படி இருந்துச்சு, ரெண்டையுமே கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப்டராக கண்டுபிடிப்போம். ஏன்னா அது ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 4லேயுமே வேறு வேறு ஆன்சர் தான் இருக்குது. ஸோ ஆஃப்டரை கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னாவே இது நம்ம கண்டுபிடிக்க வேணாம். ஏன்னா இதுல எல்லாம் ஏதாவது 2 ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம இதுக்கு போகணும். இங்கே ஏலேயே ABCD 4லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எல்லாத்துலேயும் வேறு வேறையாக தான் இருக்குது. ஸோ நமக்கு லக்கு. ஸோ இதில் 1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் கண்டுபிடிப்போம். ஆஃப்டர் 2 இயர்ஸ்னால் ஃபார்முலா என்ன, இன்க்ரீஸ் இல்லையா? ஸோ என்ன பண்ணா P × 1 + r/100^2. இதில் Pங்கிறது எவ்வளோ இருந்துச்சு, 1,76,400. 1 + இந்த ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்க்ரீஸிங் எவ்வளோ பர்சன்டேஜ், 5%. இப்போ 5/100 தான் ஹோல் ஸ்கொயர். அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் எல்சிஎம் விடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 100 × 1 100, 100 + 5 105/100 × 100/5. ஏன்னா பவர் 2 இருக்கிறதுனால 2 டைம்ஸ் போடுறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 194481 கிடைக்குது. ஸோ இது என்ன ஆப்ஷனோ அதை மட்டும் போட்டால் போதும். அடுத்தது பிஃபோர் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேணாம், ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 194481. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள், ஆப்ஷன் பி 194481. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 66th சம்மு.
ஏபிசி ஏபிசி கேன் கம்ப்ளீட் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க். அப்போ ஏ மட்டும் முடிச்சானா 24 days, பி வந்து முடிச்சானா 6 days, சி முடிச்சானா 12 days. இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸ் ஆன்னு கேட்குறேன். எல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஏபிசி எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம், 1/24 + 1/6 + 1/12. இப்போவே ஒர்க்கு வந்து 1/, தான் பார்ட்டில் போடுவோம், 1/, அப்படி தான் போடுவோம். அப்போ 1/24 + 1/6 + 1/12. இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 24 வருது. ஸோ 1 + 4 + 2 7/24. அப்போ 1/7/24 போடுவோம் இல்லைங்களா, இதுதான் மெத்தடு. 1/, அதோட ஒர்க்கு 1/7/24. அப்போ 24/7 ஆயிரும். நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3/7 days. 3/7 days. இந்த ஒர்க்கில் சம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். என்ன கொடுத்துருக்கானா, ஏ மட்டும் செஞ்சானா 24 daysல முடிப்பார், பி மட்டும் செஞ்சானா 6 daysல முடிப்பார், சி மட்டும் செஞ்சானா 12 daysல முடிக்கிறாரு. ஆனால் அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஆட் பண்ணிட்டோம், 1/ன்னு போட்டு முடிச்சுட்டு எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வந்தது, 24. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 24 வந்துச்சு. ஸோ அப்போ வந்து 7/24. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/7/24 தான் போடுவோம். அப்போ 24/7 ஆயிரும். அப்போ 3/7 days. அவ்வளோதான். இந்த மாடலில் ஒரு சம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. அடுத்த சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்மு. கொஸ்டின் நம்பர் 57. இது 2020 உள்ள கொஸ்டின்ஸு. இது பியூஓ எக்ஸாம் எழுதுறவங்க, எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாடலில் தான் சம் வந்து கேட்குறாங்க. டெட்டுக்கும் இப்படி தான் கேட்குறாங்க. கொஸ்டின் பாருங்கள். இந்த டிராஃபிக் லைட் அட் த டிஃப்ரெண்ட் ரோட் கிராசிங் சேஞ்ச் ஆஃப்டர் எவ்ரி 48 seconds, 72 seconds and 108 seconds ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது வந்து டிராஃபிக் லைட்டு 3 டிஃப்ரெண்ட் ரோடு கிராசிங்கில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதாங்க. ஒன்று வந்து 48 seconds, இன்னொன்று 72 seconds, இன்னொன்று 108 seconds. இஃப் தே ஆல் சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி அட் 8:20 hours, 8:20க்கு சைமல்டேனியஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த டைம் வில் சேஞ்ச் டைம் வில் தே சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி. அப்போ டைம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த டைம் வில் சேஞ்ச் தே சைமல்டேனியஸ்லி, அந்த டைமை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், 3க்கு என்ன பண்ணுறோம்னா 48, 72, 108 3க்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெத்தடில் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம டைம் எவ்வளோன்னு தெரியும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 432 seconds வருது. 432 seconds. இதை வந்து நம்ம மினிட்டாக மாற்றுறோம். அப்போ 432 secondsனால் அப்போ செகண்ட்ஸை மினிட்டாக மாற்றினா என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா. அதனால தான் 432வை 60ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 432வை 60ஆல் டிவைட் பண்ண என்ன வருது, 7, 12. அப்போ 7 minutes 12 seconds வருது இல்லையா. இப்போ 7 minutes 12 seconds கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவன் அந்த டைம் என்ன கொடுத்துருந்தாம கொஸ்டினில் 8:20 hours கொடுத்துருக்கான். அந்த 8:20 hours கூட இதில் 8ங்கிறது ஹவர்ஸு, 12ங்கிறது வந்து மினிட்டு, 00ங்கிறது செகண்ட். ஸோ அதுக்கு தகுந்த ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹவர் கிடையாது. மினிட் வந்து 7, செகண்ட்ஸ் வந்து 12. ஸோ இது சேர்த்தோம்னா 8:27, 12. ஸோ இந்த 8:27, 12 தான் ஆன்சர். அந்த டைமில் தான் இங்கே இருக்கு பாருங்க. இந்த டைம் வில் தே சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி வந்து 8:27, 12 hours. இது அதுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2020 கேட்ட பியூஓ எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டின்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.